எல்லாருக்கும் வணக்கம். பேசிக்கான வாக்கியங்கள். நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எங்க இருந்து வர்றீங்க? இது எல்லாமே ரொம்ப ரொம்ப பேசிக்கானது. இந்த பேசிக்ல இருந்து நம்ம இன்டர்மீடியட் லெவலுக்கு போகணும் இல்லையா? அப்பதான் நம்ம ஹிந்தி பேசுறதுக்கான ஒரு கான்ஃபிடென்ட் நம்மளுக்கு வர்றதுக்கு ஆரம்பிக்கும். அதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப பேசிக்கான வாக்கியத்துல இருந்து எப்படி இன்டர்மீடியட் லெவலுக்கு எத்தனை விதங்கள்ல எல்லாம் நம்ம கேட்கலாம், எப்படியெல்லாம் கேட்கலாம், அதுக்கு வேரியேஷன் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்க்கும்போது ஈஸியா உங்களுக்கு பேசி ப்ராக்டிஸ் பண்றதுக்கு நம்ம வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்களே உங்களுக்கே பயங்கர இன்ட்ரெஸ்ட் வந்துடும், கான்ஃபிடென்ட்டும் வந்துடும். ஓ, இந்த இடத்துல அந்த வாக்கியத்தை யூஸ் பண்ணலாமே, நம்ம இந்த மாதிரி பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கான்வர்சேஷன் ஆரம்பிச்சிருவீங்க ஹிந்தியில. இப்ப நம்ம வீடியோவை ஆரம்பிச்சிடலாம். இந்த சென்டென்ஸை பாருங்க, ரொம்பவுமே பேசிக்கான சென்டென்ஸ். நீங்க என்ன எடுத்துக்குவீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு தான் ஆப் கியா லேங்கே. ஓகே, ஆப்னா நீங்க, கியான்னா என்ன, லேங்கேன்னா எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். வாட் வில் யூ ஹேவ்? ஓகே, இது பேசிக்கானது. இது எந்தெந்த இடங்கள்ல யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்பதான் அது தெரியும் போது தான் நம்ம சென்டென்சஸ்ல ஒரு பெரிய சென்டென்ஸ் நம்ம வேற ஏதாவது கேட்கணும் அப்படின்னா இதையும் யூஸ் பண்ணி நம்மளால கேட்கறதுக்கு முடியும். ஆப் கியா லேங்கே, டீ யா காஃபி? இப்போ உங்களுக்கு நான் சொன்னதுல ஈஸியா புரிஞ்சிருக்கும் இந்த சென்டென்ஸ் என்ன அப்படின்ட்டு. அடுத்த தடவை நீங்க எங்கேயாவது ஏதாவது ஆர்டர் பண்ண போறீங்க, டீயோ காஃபியோ ஆர்டர் பண்ண போறீங்க அப்படிங்கும் போது இந்த மாதிரி யோசிச்சு பாருங்க, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி கேட்டு பாருங்க, பேசி பாருங்க. அப்பதான் நமக்கு பிராக்டிஸ்ல வரும், ஈஸியா ஞாபகத்திலயும் இருக்கும் நம்ம இப்படி கத்துக்கும் போது. ஆப் கியா லேங்கே, டீ யா காஃபி? அவ்வளவுதான். நீங்க என்ன சாப்பிடுவீங்க, நீங்க என்ன எடுத்துக்குவீங்க, டீயா இல்ல காஃபியா? இதுவும் உங்களுக்கு பார்த்ததுமே ஈஸியா புரிஞ்சிருக்கும். மெனு மீசே ஆப் கியா லேங்கே? மெனுல இருந்து என்ன எடுத்துக்கிறீங்க? அதாவது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஹோட்டல்ல அந்த மாதிரி எங்கேயாவது போயிருக்கிறோம் சாப்பிட்றதுக்கு, ஆர்டர் பண்றதுக்கு மெனு கொடுத்துருக்குறாங்க. அப்படிங்கும்போது மெனு மீசே ஆப் கியா லேங்கே, மெனுல இருந்து நீ என்ன எடுத்துக்க போற அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்கலாம். மெனு மேசே அப்படின்னா மெனுல இருந்து, ஆப் கியா லேங்கே நீங்க என்ன எடுத்துக்க போறீங்க, எடுப்பீர்கள். பிரேக்ஃபாஸ்டுக்கு நீங்க என்ன எடுத்துக்குவீங்க? இங்கேயும் அந்த ஆப் கியா லேங்கே யூஸ் பண்ணலாம். நாஷ்தே மே ஆப் கியா லேங்கே. நாஷ்தே அப்படின்னா, நாஷ்தா அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்னு அர்த்தம். இந்த இடத்துல நாஷ்தே மே, அதாவது பிரேக்ஃபாஸ்டுக்கு அப்படிங்கிறதுனால நாஷ்தே மே ஆப் கியா லேங்கே, பிரேக்ஃபாஸ்டுக்கு நீங்க என்ன எடுத்துக்குவீங்க. இதையே இன்னொரு விதமாவும் கேட்கலாம். அதாவது இந்த சென்டென்ஸை இன்னொரு விதமாவும் கேட்கலாம். ஆப் கியா லேங்கே, நீங்க என்ன எடுத்துக்குவீங்க. அது இல்லாம பிரேக்ஃபாஸ்டுக்கு நீங்க என்ன சாப்பிடுவீங்க அப்படின்னு கேட்கணும்னா ஆப் நாஷ்தே மே கியா காயேங்கே. காயேங்கே அப்படின்னா சாப்பிடுவீர்கள். கியா காயேங்கே என்ன சாப்பிடுவீர்கள். நாஷ்தே மே பிரேக்ஃபாஸ்டுக்கு. ஆப்னா நீங்க, நீன்னு சொல்லணும் கேட்கணும் அப்படின்னா தும் நாஷ்தே மே கியா காயேங்கே அப்படின்னு கேட்கலாம். ட்ரிங்க்ஸ் மே ஆப் கியா லேங்கே? பானங்கள்ல நீங்க என்ன எடுத்துக்குவீங்க, என்ன சாப்பிடுவீங்க. இது ரெண்டுமே நம்ம ஒரே மீனிங் தான் நம்ம எடுத்துக்குவோம் தமிழ்ல. ட்ரிங்க்ஸ் மே ட்ரிங்க்ஸ்ல, ஆப் கியா லேங்கே நீங்க என்ன எடுத்துக்குவீங்க, என்ன சாப்பிடுவீங்க, அதுவும் நம்ம மீனிங் எடுத்துக்கலாம். ஆனா ஆக்சுவலா லிட்ரலா நீங்க என்ன எடுத்துக்குவீங்க அப்படிங்கிறது தான். இது இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபை பண்ணி நம்ம கேட்கறது. நீங்க என்ன எடுத்துக்குவீங்க, கூல் ட்ரிங்க்ஸா இல்ல ஜூஸா? आप क्या लेंगे, கூல் ட்ரிங்க்ஸ் யா ஜூஸ்? இந்த இடத்துல நம்ம ரெண்டு ஆப்ஷன் சொல்றோம், கூல் ட்ரிங்க்ஸா இல்ல ஜூஸான்னு. அதை ஹிந்தியில கூல் ட்ரிங்க் யா ஜூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆர், இல்ல இதுவா இல்ல அதுவா அப்படிங்கிறதுக்கு யா அப்படிங்கறத நடுவில் யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டுமே அப்படின்னு சொல்லும் போது இந்த அண்ட் அப்படிங்கறதுக்கு ஆர் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. AUR, ஆர் அப்படிங்கிற வார்த்தை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம காயேங்கே அப்படிங்கிற வார்த்தைய பார்த்தோம். எப்ப பார்த்தோம்? நாஷ்தே மே ஆப் கியா காயேங்கே அப்படின்னு பார்த்தோம். என்ன மீனிங்கிறத யோசிச்சு பாருங்க. அதாவது லேங்கே என்ன எடுத்துக்குவீங்க அப்படிங்கிறது ஆப் கியா லேங்கே, இது ரொம்ப ஜெனரலா இருக்கு. இதை ரொம்ப மென்ஷன் பண்ணி நீங்க என்ன ட்ரிங்க் குடிப்பீங்க, நீங்க என்ன சாப்பிடுவீங்க, இப்படி ஸ்பெசிஃபையா கேட்கணும் அப்படின்னா பியேங்கே, பியேங்கே இல்லைன்னா காயேங்கே, இது ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். ஆப் கியா பியேங்கே,
இல்லைன்னா ஆப் கியா காயேங்கே. வாட் வில் யூ ஈட் அதாவது என்ன சாப்பிடுவீங்கிறதுக்கு காயேங்கே, என்ன குடிப்பீங்க அப்படிங்கிறதுக்கு பியேங்கே. இதுக்கு முன்னாடி பார்த்த வேரியேஷன் ஜெனரலா இல்லாம ரொம்ப ஸ்பெசிஃபை பண்ணி நீங்க என்ன குடிப்பீங்க, நீங்க என்ன சாப்பிடுவீங்க அப்படிங்கறதுக்கு ஆப் கியா பியேங்கே, ஆப் கியா கரேங்கே அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இங்க பாத்தீங்கன்னா இதனுடைய வேரியேஷன் ஆப் கியா ப்ரிஃபர் கரேங்கே, ஆப் கியா லேங்கே, என்ன எடுத்துக்குவீங்க. இங்க பாத்தீங்கன்னா ஆப் கியா ப்ரிஃபர் கரேங்கே, நீங்க என்ன விரும்புவீர்கள், நீங்க எதை விரும்புவீர்கள், அந்த மாதிரியான மீனிங் இந்த இடத்துல வரும். ப்ரிஃபர் பண்றது அப்படிங்கிறது நம்மளுடைய விருப்பம் அப்படிங்கிறது தான். ஸோ ப்ரிஃபர் கரேங்கே அப்படிங்கும்போது விரும்புவீர்கள் அப்படின்ட்டு. எவ்வளோ விதம் பார்த்துட்டோம் பாருங்களேன். இப்ப பாருங்க, ஆப் பிரேக்ஃபாஸ்ட் மே கியா ப்ரிஃபர் கரேங்கே. இதுக்கு முன்னாடி தான் நம்ம ஒன்று பார்த்தோம், ஆப் நாஷ்தே மே கியா காயேங்கே அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இங்க ஆப் பிரேக்ஃபாஸ்ட் மே நாஷ்தே மேனு யூஸ் பண்ணிக்கலாம். क्या प्रेफर करेंगे, என்ன விரும்புவீர்கள் அப்படின்னு கேட்கறதுக்கு क्या प्रेफर करेंगे. 3 விதம். नाश्ते में आप क्या लेंगे, பிரேக்ஃபாஸ்டுக்கு நீங்க என்ன எடுத்துக்குவீங்க. नाश्ते में आप क्या खाएंगे, பிரேக்ஃபாஸ்டுக்கு நீங்க என்ன சாப்பிடுவீங்க. आप ब्रेकफास्ट में क्या प्रेफर करेंगे, நீங்க காலை உணவாக என்ன விரும்புவீர்கள். மூவி பார்க்க என்ன ப்ரிஃபர் பண்ணுவீங்க, தியேட்டரா இல்ல ஓடிடியா. மூவி தேக்னே கே லியே, மூவி பார்க்க இல்லைன்னா மூவி பார்க்கறதுக்காக அப்படிங்கிறது வரும். தேக்கானா பார்க்கறது, தேக்னே கே லியேனா பார்க்கறதுக்காக. நீங்க கியா ப்ரிஃபர் கரேங்கே, கியானா என்ன, ப்ரிஃபர்னா விரும்புவீர்கள், விருப்பப்படுவீங்க அப்படிங்கிறது. ப்ரிஃபர் கரேங்கே விருப்பம் பண்ணுவீங்க அப்படிங்கிற மீனிங் எடுத்துக்கலாம். பண்ணுவீங்க, செய்வீங்க, அந்த பண்றது செய்யறது அதுக்கான வினைச்சொல் ஹிந்தியில கரோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல பண்ணுவீங்க அப்படிங்கிறதுனால கரேங்கே. தியேட்டர் யா ஓடிடி, தியேட்டர் இல்ல ஓடிடியா. ட்ரிங்கிங்க்கு என்ன ப்ரிஃபர் பண்ணுவீங்க, டீ ஆர் காஃபி. ட்ரிங்கிங் மே கியா ப்ரிஃபர் கரேங்கே, டீ யா காஃபி. இதுக்கு முன்னாடி क्या लेंगे, आप क्या लेंगे, ட்ரிங்கிங் में आप क्या लेंगे, ட்ரிங்கிங்க்கு நீங்க என்ன எடுத்துக்குவீங்க அப்படின்னு பார்த்தோம். அதனுடைய வேரியேஷன் இங்க இந்த மாதிரியும் கேட்கலாம். ட்ரிங்கிங்க்கு நீங்க என்ன ப்ரிஃபர் பண்ணுவீங்க, ட்ரிங்கிங் மே क्या ப்ரிஃபர் கரேங்கே, டீ யா காஃபி அப்படின்னு நம்ம ஆப்ஷன்ஸும் கொடுத்துடுறோம். டிராவலிங்க்கு நீங்க ட்ரெயின் ப்ரிஃபர் பண்ணுவீங்களா இல்ல ஃப்ளைட்டா. இதுல ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் உங்களால பாக்குறதுக்கு முடியுதா. முதல்ல ஆப்ஷன்ஸை டீயா காஃபி இங்க அந்த மாதிரி கடைசியா கொடுத்தோம். இங்க பாத்தீங்கன்னா ட்ரெயின் யா ஃபிளைட் அந்த மாதிரி கடைசியா கொடுக்கல, உள்ள சென்டென்ஸ்குள்ளேயே அந்த ஆப்ஷனை வந்து போட்டுட்டோம். டிராவலிங்க்கு நீங்க ட்ரெயின் ப்ரிஃபர் பண்ணுவீங்களா இல்ல ஃபிளைட்டா. டிராவலிங் கேலியே, டிராவலிங்காக நீங்க ட்ரெயின் ப்ரிஃபர் கரேங்கே, ட்ரெயின் ப்ரிஃபர் பண்ணுவீங்களா இல்ல ஃபிளைட்டா யா ஃப்ளைட். क्या प्रिफर करेंगे அப்படிங்கறத क्या पसंद करेंगे அப்படின்னு நம்ம கேட்கலாம். இது அதனுடைய வேரியேஷன். आप क्या पसंद करेंगे, आपனா நீங்க, क्याனா என்ன, पसंद करेंगे அப்படின்னா பசந்த்னா பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் பசந்த். கரேங்கே அப்படின்னா விரும்புவீர்கள், பிடிக்கும் அப்படிங்கிற மீனிங். आप क्या पसंद करेंगे, நீங்கள் என்ன விரும்புவீர்கள். क्या प्रिफर करेंगेயோட வேரியேஷன் இது. ஆப் கியா பசந்த் கரேங்கேன்னு கேட்டோன்னா நீங்கள் என்ன விரும்புவீர்கள், வாட் வுட் யூ லைக். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆப்கி பசந்த் கியா ஹே, உங்கள் விருப்பம் என்ன, ரொம்ப டைரக்டா கேட்குற மாதிரி இருக்கு. இது வந்து உங்களுடைய விருப்பம் என்ன, உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்கும்போது ஆப்கி பசந்த் கியா ஹே. ஆப்கின்னா உங்களுக்கு, பசந்த்னா பிடிக்கும், என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்கறதுக்கு தான் ஆப்கி பசந்த் கியா ஹே, உங்கள் விருப்பம் என்ன, நீங்கள் என்ன விரும்புவீர்கள் அப்படிங்கும்போது ஆப் கியா பசந்த் கரேங்கே. உங்கள் விருப்பம் என்ன, அந்த டைரக்டா கேட்கிறோம் பாருங்களேன், அதுக்கு இந்த மாதிரியும் கேட்கலாம். ஆப்கி சாய்ஸ் கியா ஹே. இதுக்கு முன்னாடி ஆப்கி பசந்த் கியா ஹே அப்படின்னு பார்த்தோம். இங்க ஆப்கி சாய்ஸ் கியா ஹே அந்த மாதிரியும் கேட்கலாம். ஆப்கி சாய்ஸ் கியா ஹே, டீ யா காஃபி.
இங்க சாய்ஸுக்கு முன்னாடியும் பசந்த் அப்படிங்கறதுக்கு முன்னாடியும் ஆப்கிங்கிற வார்த்தையை போட்டிருக்கிறோம். ஆப்கா போடல. ஏன் ஆப்கா போடல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சாய்ஸ் பசந்த் இது ரெண்டுமே பெண் வார்த்தையா கன்சிடர் பண்ணியிருக்கிறாங்க. அதனாலதான் ஆப்கி அப்படின்னு வந்து போட்டிருக்கோம். பெண் வார்த்தைகளா கன்சிடர் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஆப்காங்கிறது வராது. ஆப்கா வந்து ஆண் வார்த்தையா இருந்ததுன்னா அந்த இடத்துல ஆப்கா வரும். இது பெண் வார்த்தை. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு சென்டென்சஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ஹிந்தியில ஒரு ஆணை பார்த்து பேசுறோம் அப்படிங்கும் போதும் இந்த மாதிரி ஆப்கா ஆப்கி மாறும். பெண்ணை பார்த்து பேசும்போது ஆப்கின்னு மாறும். இதே மாதிரி வார்த்தைகளும் பெண் வார்த்தையா கன்சிடர் பண்றதெல்லாம் அங்க இருக்கு. ஆண் வார்த்தையா ஒரு சில வார்த்தைகள் ஆண் வார்த்தையா கன்சிடர் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஒவ்வொரு சென்டென்ஸ் பார்க்கும்போது நோட் பண்ணி வச்சுக்கிட்டா உங்களுக்கு கரெக்டா யூஸ் பண்றதுக்கு ஞாபகத்துல வந்துடும். இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண எக்ஸாம்பிள்ல கேலிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்போம். எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூவி देखने के लिए आप क्या प्रेफर करेंगे, थिएटर या ओटीटी அந்த இடத்துலயும், டிராவலிங் கேலியே ஆப் ட்ரெயின் ப்ரிஃபர் கரேங்கி யா ஃப்ளைட் அந்த இடத்துலையும் கேலியே யூஸ் பண்ணியிருப்போம். கூடவே மே அப்படிங்கிறதும் யூஸ் பண்ணியிருப்போம். அதை நம்ம அடுத்ததுல பார்க்கலாம். இப்போ கேலியே எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒன்றுக்காக ஒரு பர்பஸ் அதுக்காக அப்படிங்கும்போது கேலியேங்கிறத யூஸ் பண்ணுவோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, மேரேலியே எனக்காக, மேரான்னா நான் எனக்கு அப்படின்ட்டு எனக்காக, மேரேலியே உனக்காக, துமாரேலியே இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள். இந்த பரிசு உங்களுக்கானது. நம்மளோட பேச்சு வழக்கு தமிழ்ல சொல்லணும்னா இந்த கிஃப்ட் உங்களுக்காக, இந்த பரிசு உங்களுக்காக அப்படின்னு சொல்லலாம். ஏ கிஃப்ட் துமாரே கேலியே ஹே. ஏ கிஃப்ட்னா இந்த, ஏன்னா இந்த கிஃப்ட், துமாரே கேலியே உங்களுக்காக, உங்களுக்காகங்கிறத விட உனக்காக தும்னு யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால உனக்காக. ஆப்கேலியே அப்படின்னா உங்களுக்காக, அதே மரியாதையோட சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஆப்கேலியே அப்படின்னு யூஸ் பண்ணும். ஏ கிஃப்ட் ஆப்கேலியே இந்த கிஃப்ட் உங்களுக்காக. ஏ கிஃப்ட் துமாரே கேலியே இந்த கிஃப்ட் உனக்காக. இதை எனக்காக என்ன சொல்லணும்னா, ஏ கிஃப்ட் மேரே கேலியே எனக்காக. நான் உனக்காக உணவு சமைத்தேன். அதுக்கு மேனே, நான் அப்படிங்கறத கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுவாங்க இந்த இடத்துல. மேனே அதாவது நானு அப்படின்னு சொல்றது மாதிரி. மேனே துமாரே கேலியே உனக்காக, உனக்காக உணவு சமைத்தேன். உணவு அதுக்கு வந்து சாப்பிடுற அந்த பொருள் இருக்கு இல்லையா, உணவுக்கு காணான்னு சொல்லுவாங்க. பனாயா அப்படின்னா சமைத்தேன். இதுவே வந்து கியாக்கான தயார் ஹே, என்ன சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கும்போது தயார் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல ஏன் பனாயா அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த சமைக்கிறது அதை வந்து மேக் பண்றது, அதாவது ஏதோ ஒண்ணு வந்து செய்யறது, மேக் பண்றது, மேக்கிங் அப்படிங்கிறது வந்திருக்கு. அதனாலதான் இந்த இடத்துல பனாயா அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்காங்க. மேனே துமாரே கேலியே கானா பனாயா, நான் உனக்காக உணவு சமைத்தேன். உனக்காக ஃபார் யூ அப்படின்னு வர்றதுனால, ஃபார் அப்படின்னு வர்றதுனால கேலியே இங்க யூஸ் பண்ணியிருக்கோம். உங்கள் உதவிக்கு நன்றி. ஆப்கி மதத் கேலியே சுக்ரியா. ஆப்கினா உங்கள், மதத்னா ஹெல்ப். அந்த ஹெல்ப் உதவி இருக்கு இல்லையா, அதுக்கு மதத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெல்ப்புக்கு, அதாவது இங்க ஃபார் ஹெல்ப் அப்படின்னு வருது இல்லையா, மதத் கேலியே சுக்ரியா அப்படின்னா நன்றி. தன்யவாத் அப்படிங்கிற வார்த்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். நன்றின்னா சுக்ரியாவும் யூஸ் பண்ணுவாங்க, தன்யவாதும் யூஸ் பண்ணுவாங்க. ஆப்கி மதத் கேலியே பஹுத் தன்யவாத், ரொம்ப நன்றி. பஹுத் சுக்ரியா, ரொம்ப நன்றி அப்படியும் யூஸ் பண்ணலாம். சுக்ரியா வெறும் சுக்ரியா இல்ல தன்யவாத் அப்படியும் யூஸ் பண்ணலாம். ஏன் இந்த இடத்துல ஆப்கின்னு போட்டிருக்கிறாங்க, ஆப்கா போடல அப்படின்னா, மதத் அந்த ஹெல்ப் அப்படிங்கிற அந்த வார்த்தை ஹிந்தியில பெண் வார்த்தையா கன்சிடர் பண்றதுனால ஆப்கின்னு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஆப்கா யூஸ் பண்ணல. இங்க எல்லா இடத்துலயுமே இந்த உனக்காக, ஃபார் யுவர் ஹெல்ப், உங்களுடைய ஹெல்ப்புக்காக, இந்த மாதிரி ஃபாரின் வர்ற இடங்கள்ல எல்லாம் தான் கேலியே யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கேயும் பாத்தீங்கன்னா
ஒருவர் படிப்பிற்காக, இங்க படிப்பிற்காக எதுக்கு, ஃபார் ஸ்டடி, ஃபார் ரீடிங் அந்த மாதிரி மீனிங் வருது. சீக்கிரம் எழுந்திருக்க வேண்டும். பதாய் கேலியே ஜல்தி உத்தானா படுத்தா ஹே அப்படின்னு சொல்லணும். பதாய் கேலியேனா படிப்பிற்காக, ஜல்தினா சீக்கிரம், ஏர்லி மார்னிங் எந்திரிக்கணும்னு சொல்றோம் இல்லையா, அதனால சீக்கிரம் ஜல்தி, உத்தானா உத்தானா எந்திரிக்கிறது, படுத்தாஹே படிக்கிறதுக்காக அப்படின்ட்டு சொல்றாங்க. பதாய் கேலியே ஜல்தி உத்தானா படுத்தாஹே. இந்த இடத்துலயும் படிப்பிற்காக, உனக்காக இந்த மாதிரிலாம் வரும்போது கேலிங்கிறத யூஸ் பண்ணணும். மே அப்படிங்கிறது ஏதாவதுக்குள்ள இல்லைன்னா மத்தியில். அப்புறம் இதனுடைய யூசேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதான் ஒரு லொகேஷனுக்குள்ள, ஒரு டைம் ஃப்ரேமுக்குள்ள, இல்லைன்னா ஒரு கான்டெக்ஸ்ட் ஈவெண்ட். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பார்ட்டி மே, பார்ட்டியில, பிரேக்ஃபாஸ்ட் மே, பிரேக்ஃபாஸ்டுக்கு, அதாவது பிரேக்ஃபாஸ்ட்ல. அப்புறமா வந்து ஒரு விதின் ஒரு குரூப்புக்குள்ள, அதாவது மத்தியில் அப்படின்னு சொல்றோம் பாருங்களேன், ஒரு குரூப்புக்குள்ள, அந்த மத்தியில், இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் மே அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் ஃபோன் பேக் மே ஹே, ஃபோன் பையில் இருக்கு, ஃபோன் பேக்ல இருக்கு, அதாவது ஒரு பேக்குள்ள இருக்கு, பேக்ல இருக்கு அப்படின்னு சொல்றோம் பாருங்களேன், அதனால ஃபோன் பேக் மே ஹே. முன்னாடி என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம், ஒரு இதுக்குள்ள இருக்கு, பேக்குள்ள இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லும் போது மே அப்படிங்கறத சொன்னோம், ஃபோன் பேக் மே ஹே. இப்போ ரெண்டாவது எக்ஸாம்பிள், ஒரு டைம் ஃப்ரேம்குள்ள அப்படிங்கறத மென்ஷன் பண்ணும் போதும் மே அப்படிங்கிற வார்த்தை வரும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. நான் 10 நிமிடங்களில் வருகிறேன். மே 10 மினிட் மே ஆ ரஹா ஹூ அப்படின்னு சொல்லணும். மேன்னா நான், டஸ்னா 10, மினிட்டுக்கு ஒரு ஸ்லைட் வேரியேஷன்ல தான் ஹிந்தியில சொல்லுவாங்க, கேட்கறதுக்கு மினிட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனா ஆக்சுவலா அது வந்து மினிட். மே 10 மினிட் மே 10 நிமிஷத்துல, ஆரஹாஹு வருகிறேன், ஆனா வர்றது அதுக்குதான் ஆன்னு சொல்லுவாங்க, போறதுன்னா ஜான்னு சொல்லுவாங்க, ஆரஹாஹு அப்படின்னு போடுறது, வருகிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஆரஹாஹு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதே ஒரு ஆணை பார்த்து சொல்றதா இருந்தா இந்த சென்டென்ஸ் கரெக்ட், நீங்க இப்படியே சொல்லிக்கலாம். இது ஒரு பெண்ணை பார்த்து சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஆரஹிஹு அப்படின்னு போட்டுக்கணும். விருந்தில் ரொம்ப ஜாலியாக இருந்தேன், இல்லை இருந்தது அப்படிங்கிறதுக்கு பார்ட்டி மே பஹுத் மஸா ஆயா. இது பாத்தீங்கன்னா ஒரு கான்டெக்ஸ்ட், இல்லைன்னா வந்து ஒரு ஈவெண்ட், சூழல், அப்படி இல்லைன்னா ஒரு நிகழ்வு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் அந்த மாதிரி வருது. அதனால இந்த இடத்துல பார்ட்டிமே ஒரு ஈவெண்ட், இதை வந்து ஒரு நிகழ்வுன்னு வச்சுக்கோங்களேன். பார்ட்டிங்கிறது ஒரு நிகழ்ச்சி நிகழ்கிறது, பார்ட்டி நிகழ்ந்தது, இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம. பார்ட்டி மே பஹுத் மஸா ஆயா, பஹுத்னா ரொம்ப, மஸா ஆயானா ஹேட் ஃபன் அப்படிங்கிறது தான் லிட்ரல் மீனிங். நம்ம தமிழ்ல வந்து ஜாலி அப்படிங்கிறது, ஜாலியா இருந்தது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்குதான் மஸா ஆயா அப்படின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில. பார்ட்டி மே பஹுத் மஸா ஆயா. மே அப்படிங்கிற யூசேஜ் 4 விதத்துல நம்ம பிரிச்சிருந்தோம். ஒன்னு ஏதாவதுக்குள்ள அப்படின்னு சொல்லும் போது மே யூஸ் பண்ணோம், அதுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. ரெண்டாவது ஒரு டைம் ஃப்ரேம்குள்ள 10 நிமிஷத்துக்குள்ள வந்துடுறேன், வருகிறேன் அப்படின்லாம் சொல்லும் போது அந்த 10 நிமிஷத்துக்குள்ள டைம் ஃப்ரேமை மென்ஷன் பண்ணும்போது மே அப்படிங்கறத யூஸ் பண்ணிக்கலாம். மூணாவது ஒரு நிகழ்வு இல்லைன்னா ஒரு சூழல், அந்த மாதிரி இடங்கள்ல அந்த மே அப்படிங்கறத யூஸ் பண்ணலாம், பார்ட்டி மே அப்படின்னு பார்த்தோம். இப்ப நாலாவது பாத்தீங்கன்னா ஒரு மத்தியில், அதாவது இவ்வளோ பர்சன்ஸுக்கு இடையில ஏதாவது ஒண்ணு மத்தியில், அந்த இடங்கள்லயும் இந்த மேங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். இங்க பாத்தீங்கன்னா அவன் சிறுவர்களில் வேகமானவன் இல்ல வேகமானவர், இந்த மாதிரி அந்த பசங்கள்ல அவன் ரொம்ப ஃபாஸ்டா இருப்பான் அப்படின்னு சொல்றதுக்கு லடுக்கோமே, லடுக்கோன்னா அங்க இருக்கிற பசங்கள்ல, ஓ அவன், தேஸ் ஹே, தேஸ்னா வந்து ஃபாஸ்டா இருக்கிறது, அந்த இன்டென்சிட்டி ஃபாஸ்டா. ஜல்திங்கிறது வேற, ஜல்தின்னா சீக்கிரம்
அப்படின்னு சொல்றதுக்கு அவசர அவசரமா ஹரி அப் அப்படின்னு சொல்றதுக்கு தான் ஜல்தியை யூஸ் பண்ணுவோம். தேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாஸ்ட் ஸ்பீடு இதெல்லாம் குறிப்பிடுறதுக்கு தான் தேஸ் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல அந்த பையன் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்றதுனால இங்க தேஸுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கோம். லடுக்கோமே இந்த பசங்கள்ல ஓ அவன் தேஸ் ஹே ஃபாஸ்ட் அவன் அந்த பசங்களுக்கு நடுவில் ஃபாஸ்ட். ஹிந்தி பேசணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா ஒவ்வொரு வாக்கியங்கள் கத்துக்கும் போது ஓகே அதுக்கு என்ன சொல்லணும், அது எதனால இந்த இடத்துல யூஸ் பண்றோங்கிறதெல்லாம் தெரிஞ்சு நம்ம கத்துக்கும் போது ஈஸியா நம்மளால பேசுறதுக்கு அது ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். கூடவே நீங்க பேசி பழகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தன்யவாத், நன்றி, தேங்க்யூ.